தலைவாசலின் அடுத்த அம்சம் யாவரும் கேளீர். யாவரும் கேளீரில் இன்றைய தினம் நாங்கள் எந்த விடயத்தை பற்றி பேசப் போகின்றோம் என்றால், அறகுண சீரமைப்பு என்ற ஒரு புதிய விடயத்தின் கீழாக எங்களுடைய கலந்துரையாடல் அமையப் போகின்றது. அது என்ன விடயம், யாரோடு பேசப் போகின்றோம் என்பதை நிகழ்ச்சியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தலைவாசலின் யாவரும் கேளீர் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். யாவரும் கேளீர் பகுதியில் இன்றைய தினம் நாங்கள் பேசப் போகின்ற விடயம் என்றால், பொதுவாகவே மனிதன் காலத்துக்கு காலம் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியவனாக இருக்கின்றான். தன்னுடைய குணங்கள், தன்னுடைய செயற்பாடுகள் என்பவற்றை அவனே ஆராய்ந்து அதில் ஒரு தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியவனாக கடமைப்பட்டு இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு விடயத்தின் கீழ்தான் இன்றைய தினம் நாங்கள் யாவரும் கேளீர் பகுதியின் கீழ் உரையாட காத்திருக்கின்றோம். யாரோடு இதை பற்றி பேசப் போகின்றோம், ஆழமாக இந்த விடயம் எதை பற்றி பேசப் போகின்றோம் என்று பார்த்தால், ஓய்வு நிலை ஆசிரியர், அதே போன்று மனவளக்கலை பேராசிரியர் ஆகிய திரு ஆறுமுகம் தங்கராஜ் ஐயா அவர்களோடு நாங்கள் பேசப் போகின்றோம். இன்றைய தினம் குறிப்பாக மனிதனுடைய அறுகுண சீரமைப்பு எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது பற்றியதாக எங்களுடைய கலந்துரையாடல் இருக்கப் போகின்றது. வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உடம்பை கோவிலாக்கி, உள்ளத்தை மூலஸ்தானமாக்கி, எண்ணத்தை கோபுரமாக்கி, அறிவை தெய்வமாக்கி, ஆன்ம தரிசனம் காண வைத்த ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பாதம் பணிந்து இந்நிகழ்வை தொடங்குகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளம். சிறப்பு. பொதுவாகவே நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன், மனிதனை தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்று. எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்குள் நல்ல குணங்களும் இருக்கும், தீய குணங்களும் இருக்கும். அனைத்தும் சேர்ந்தது தானே மனிதர்கள் இயல்பு என்பதாக நாங்கள் சொல்லி கடந்து விடுகின்றோம் சாதாரணமாக. ஆனால் தீய குணங்கள் என்பவை ஒரு பகுத்தறிவு வாய்ந்த ஒரு மனிதனுக்கு இருக்கலாமா என்ற கேள்வி எழுந்தால் அதற்கு பதில் தேட வேண்டிய ஒரு களமாக இன்றைய நிகழ்ச்சி இருக்கலாம். ஆக ஆரம்பத்தில் கூறிவிடுங்கள், மனிதனிடம் நாங்கள் அடிப்படையாக இனம் காணக்கூடிய குணங்கள், தீய குணங்கள் எத்தனையாக இருக்கின்றன, அவை எவை என்பதை ஆரம்பத்தில் கூறுங்கள் எங்களுக்கு. நல்லது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். முதலில் இந்த இயற்கை பூங்காவில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் அப்படின்னு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுவார். இந்த மனிதனுடைய தோற்றம், மனிதனுடைய பிறப்பு. தோற்றம் என்பது பரிணாம வளர்ச்சி தோற்றம், பிறப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. தோற்றத்தின் போதும் சரி, பிறப்பின் போதும் சரி, அவன் தெய்வமாகவே தோன்றுகின்றான். ஆனால் வளர வளர அல்லது அவனுடைய காலத்தில் அவனுடைய குணங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றது. அதனால்தான் இந்த குணங்களை பற்றி நாம் ஆராய வேண்டி இருக்கின்றது. இப்போ நான் பொதுவாக சொன்னால், குழந்தையும் தெய்வமும் ஒன்றென்று சொல்லுவார்கள். காரணம், அந்த குழந்தையிடம் கள்ளம் கவடம் எதுவும் இல்லை. ஒரு தெய்வத்தை போன்ற ஒரு சிந்தனையிலே அல்ல தெய்வத்தை போல காட்சி தரும். பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தோன்றும் பொழுது விலங்குகளிலிருந்து தோன்றியவன் தான் மனிதன். அப்போ அவன்கிட்ட விலங்குகளுக்குரிய குணங்கள் அது பரிணாம வளர்ச்சியில் வரும். ஆனால் வந்தாலும் இயற்கை நீதி அல்லது இறைநீதி என்றது உண்மையாகவே மனிதனை தோற்றுவித்ததற்கு காரணம் தன்னை உணர்ந்து கொள்வதற்கு, தன்னை அறிவதற்காக வந்தது. அதுக்குத்தான் மனிதனிடம் 6வது அறிவு என்கின்ற பகுத்தறிவை கொடுத்தது. இப்போ பகுத்தறிவு செய்ய வேண்டிய வேலை விலங்குகளில் இருந்து வந்தவனிடம் இருக்கக்கூடிய விலங்கு பண்புகளை நீக்கி மனித பண்புகளை கொண்டு வருவதுதான் அந்த பகுத்தறிவினுடைய வேலையாக இருக்க வேண்டும். ஆனால் மனிதன் அந்த பகுத்தறிவை பெற்றதன் விளைவு விலங்கு பண்பாக ஒரே ஒரு குணத்தோடு தான் அவன் வந்தவன். அதாவது விலங்குக்கு வரக்கூடிய சினம் அல்லது கோபம் அவனிடமும் இருக்கும். இந்த கோபத்தை நீக்கி பகுத்தறிவின் ஊடாக மனிதனாக எப்படி மாற முடியும் அல்லது மனிதனாக எப்படி வாழ முடியும் என்பதுதான் பகுத்தறிவினுடைய வேலையாக இருக்கணும். ஆனால் பகுத்தறிவை பெற்ற மனிதன் அந்த சினத்தை நீக்குவதற்கு பதிலாக அதையும் ஒரு மூலதனமாக்கி அதே ஆதாரமாக கொண்டு மேலும் 5 குணங்களை தன்னுடன் இணைத்து கொண்டான். இதனால் மொத்தம் அவனிடம் இருக்கக்கூடிய மனிதனாக வாழ்வதற்கு பொருத்தமில்லாத குணங்களாக 6 தீய குணங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 6 குணங்கள் தீய குணங்களாக. அதில் முதலாவது பேராசை என்று சொல்லுவாங்க. நம்ம ஒன்றொன்றாக பார்ப்போம். முதல்ல பேராசை, இரண்டாவது சினம் அல்லது கோபம் என்று சொல்லுவாங்க, மூன்றாவது கடும் பற்று என்று சொல்லுவாங்க. ஒரு பொருள் மீது மிகவும் தீவிரமான பற்று, கடும் பற்று. நாலாவது முறை தவறிய பாலியல் செயல்பாடு. ஐந்தாவது ஏற்ற தாழ்வுன்னு சொல்லுவாங்க. ஒருவனை ஏற்ற இறக்கமாக, அவன் பெருசு நான் சிறிது அல்லது நான் பெருசு அவன் சிறிது என்று அந்த ஏற்றத்தாழ்வு மனப்பாங்கு. ஆறாவது வஞ்சம் என்று சொல்லுவாங்க.
வஞ்சம். அது சினத்தின் இன்னொரு மறு வடிவம் தான் வஞ்சம்னு சொல்லுவாங்க. அப்போ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த 6 குணங்களும் மனிதனிடம் வந்தது பகுத்தறிவை சரியான முறையில் பயன்படுத்தாததன் விளைவு. அப்போ இந்த தலைப்பாக நான் சொல்லுறது அருகுண சீரமைப்பு. அப்போ இந்த 6 குணங்களையும் எப்படி சீரமைத்து மனிதனாக வாழ முடியுமோ அதுதான் எங்களுக்கு தேவை. அந்த பகுத்தறிவினுடைய வேலையை இன்றைக்கு சினத்தை மட்டுமல்ல, அதை ஒட்டி வந்த இந்த 5 குணங்களையும் மாற்றி மனிதனாக வாழ்வதற்கு, இந்த குணங்களோட வாழ்ந்தானாக இருந்தால் அவனை மனித உருவத்தில் ஒரு விலங்கு மாதிரி தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கும். அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இன்றைய பத்திரிகையில் இன்றைய தினந்தோறும் பார்த்தால் மனிதனுடைய செயல்பாடுகள் மனிதனுக்கு பொருத்தமான செயல்பாடுகளாக வருதான்னு பார்த்தா இல்லை. விலங்கையும் விட விலங்கு கூடி கோபிக்கும் தன்னை மனிதனோடு ஒப்பிட்டால் அந்த அளவுக்கு மோசமான செயல்களை மனிதன் செய்கிறதாக இருக்குது. அப்ப இது எப்படி அமைந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. நிச்சயமாக அதைத்தான் நான் அடுத்ததாக கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். காரணம், நாங்கள் அந்த விடயங்களை களைய வேண்டுமானால் அவற்றினுடைய தோற்றுவாய் அல்லது அதன் வளர்ச்சி படிகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குணங்கள் ஒவ்வொன்றும் எப்படி எங்களுக்குள் தொற்றிக்கொண்டன, இது எப்படி எங்களுக்குள் படிப்படியாக வளர்ந்தன என்பதை தெரிந்து கொண்டால்தான் நாங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடியதாக இருக்குமாக. அதை பற்றி கூறுங்கள் அடுத்ததாக. நிச்சயமாக இந்த 6 குணங்களும் ஒரே ஒரு குணத்தினுடைய மறு வடிவங்கள் தான் சொல்லுவாங்க. இந்த 6 குணங்கள் எந்த குணத்தின்? பேராசை, சினம், கடும்பற்று, முறை தவறிய பால் கவர்ச்சி, வஞ்சம், ஏற்றத்தாழ்வு என்ற இந்த 6 குணங்களும் ஒரே ஒரு குணத்தின் மறுவடிவங்கள் என்று சொல்லுவாங்க. அந்த ஒரே ஒரு குணம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை. இந்த ஆசையின் மறுவடிவங்கள் தான் இந்த இதை நாம் பார்ப்போம் ஒன்றொன்றாக. ஆசை என்பது என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் வாழ்வதற்கு வேண்டிய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். ஒரு உணர்வுகள் ஏற்படும் பொழுது அந்த உணர்ச்சியின் பால் ஒரு தேவை, முயற்சி, அந்த முயற்சியில் ஒரு செயலுக்கு விளைவை அனுபவிக்கும் பொழுது அனுபவிக்கிற அந்த இன்பம், அந்த தருகிற இன்பம் அவனுக்கு ஆசையை ஏற்படுத்து. ஆனால் உண்மையிலேயே இந்த ஆசை அந்த அனுபவத்தின் விளைவாக மேலும் மேலும் பெருகும் பொழுது அந்த ஆசைக்குத்தான் பேர் என்ன? பேராசை. இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், பசி என்ற ஒரு உணர்வு வரும் பொழுது சாப்பிடுகின்ற உணவு அது நாக்கு சுவையென்றும் சொல்லுகின்றது, பசியும் அடங்குகின்றது. பசி அடங்குவது உணர்வின் நிறைவு, நாக்கு சொல்வது சுவை. இப்பொழுது எங்களுடைய தீர்மானம் என்னென்றால், அது எப்படி பேராசையாக வருது என்றால், இந்த பசி அடங்கினதன் பிற்பாடும் அந்த நாக்கு சொன்ன அந்த தகவலை மேலும் மேலும் உறுதிப்படுத்தி அல்லது மேலும் மேலும் அதன்படி நடக்க வெளிக்கிடும் பொழுது உணவில் சற்று அதிகமாக நாக்கிற்காக உண்பது. நாக்கு சொல்லி சாப்பிட்ற ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வரும் பொழுது அது பேராசை, உணவில் பேராசை. இது எல்லாத்திலுமே அப்படித்தான் மாறுது. உணவில் மட்டுமல்ல, ஒரு பொருளை வாங்குறதாக இருந்தாலும் சரி, ஒரு இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலையும் அதனுடைய தேவை நிறைவு பெற்ற பின்னரும் அந்த அனுபவம் பெற்ற அனுபவத்தின் காரணமாக மேலும் மேலும் அதை நாடுவது தான் பேராசை என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த பேராசைக்கு போகும் பொழுது அது மனிதனுக்கு பெரிய சிக்கல்களை கொண்டு வரும். நான் பிறகு சொல்கிறேன் அது என்ன மாதிரி அது சீராக்கலாம். அதே போல் சினம் என்பது ஆசை படும் பொழுது, ஒரு பொருளை அடைவதற்கான ஆசை படும் பொழுது, அதன் முயற்சி எடுக்கும் பொழுது அந்த முயற்சிக்கு தடையாக என்ன நின்றாலும் அதன் மீது ஒரு கோபம் வரும். என்னுடைய முயற்சி தடுக்கப்படுகின்றதே, ஆசையை நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சியில் நான் ஈடுபடும் பொழுது அது தடுக்கப்படுகின்றது. ஒரு ஆள் தடுத்தால் அந்த ஆள் மீது கோபம் வரும். இயற்கை காரணிகள் தடுத்தாலும் இயற்கை காரணிகள் மீது கோபம், அதுதான் சினமாக மாறுகின்றது. அதே போல கடும் பற்று, நம்மளோட தேவைக்கு நம்ம உழைக்கிறோம், வாழ்கிறோம், எல்லாம். அப்போ தேவைக்காக பொருள் ஈட்டுகின்றோம். ஈட்டிய பொருள் என் தேவைக்கு போதும், ஆனாலும் மேலதிகமாக பொருள் வருகின்றது. இந்த பொருளை நானே ஈட்டினேன், ஆகவே நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த பொருளுக்கு தேவையாக இன்னும் பல பேர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேனேன். இது நானாக தேடியது, ஆகவே எனக்குத்தான் சொந்தம். என் தேவை நிறைவேறிய பிறகும் அது எனக்கே சொந்தம் என நான் நினைத்தால் அதுக்கு பேர் பற்று, கடும் பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை தவறிய பாலியல் செயல்பாடு என்பது இதுவும் ஒரு வகையில் ஆசைதான். அது ஒரு பாலியல் செயற்பாடு என்பது இயற்கையான ஒரு பாலுணர்வு என்பது இயற்கையான ஒன்று. அதனூடாக அதை அனுபவிக்கும் பொழுது வருகின்ற இன்பம், அந்த இன்பத்தை மேலும் நாட வேணும் என்று வரும் பொழுது
அவனுடைய மனதில் பல்வேறு விதமான ஒரு சலனங்கள் ஏற்படுகின்றது. அந்த சலனங்களின் விளைவு அந்த பாலியல் செயல்பாடுகளை முறை தவறிய முறையில் பயன்படுத்துகின்றான். இது முறை தவறிய பாலியல் கவர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏற்றத்தாழ்வு. ஆசையின் விளைவாக நான் ஒரு இடத்தை அடைந்துட்டேன், ஒரு 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 மட்டத்தை வந்ததன் பிற்பாடு அந்த மட்டத்தோட யாரும் இருக்கிறார்களா, அதை விட மேலே இருக்கிறார்களா, அதை விட கீழே இருக்கிறார்களா, கீழே இருக்கிறவர்களை பார்த்து நான் அவர்களை விட மேலானவன், மேலே இருக்கிறவர்கள் இன்னும் அந்த லெவலுக்கு நான் போகவில்லையே, இப்படி அந்த ஒப்பீட்டு ரீதியில் ஏற்றத்தாழ்வு மனப்பாங்க. இதுவும் ஒரு ஆசையின் வெளிப்பாடாகத்தான் இருக்கு. மிக முக்கியமானது அடுத்த வஞ்சம். இந்த வஞ்சம் என்பது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், இருப்பு கட்டிய சினம். அதாவது இருப்பில் வைத்த சினம். இப்போ சினம் வரும்பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆசைக்கு தடை வந்தால் சினம். அந்த சினத்தை உடனடியாக தீர்க்க முடிஞ்சால் அது சினமாகவே மாறிவிடும். ஆனால் சினத்தை தீர்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அந்த நேரம் கிடைக்கவில்லை என்றால் அந்த சினத்தை நான் என்ன செய்கிறேன், மனிதன் என்ன செய்கிறார், இருப்பிலேயே வைக்கிறான். தக்க வைத்து சந்தர்ப்பங்களுக்காக காத்திருத்தல். அழகாக சொல்வார்கள், அந்த சினத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த கோபத்தை வெளிப்படுத்த வேணும், ஆனால் இப்போ வசதி இல்லை, நான் பார்த்து கொள்ளுகிறேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது என்று அதை இருப்பில் வைத்தால் அதுக்கு தான் பேர் வஞ்சம் அப்படின்னு. இருப்பு கட்டிய சினம். இந்த 6 குணங்களையும் வைத்து செயல்படுகின்ற ஒரு மனிதன் எதை சாதிக்க முடியும்? தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த 6 தீய குணங்களை கொண்டு எதை சாதிக்கலாம் என்ற கேள்வியோடு நிறுத்தியிருந்தீர்கள். தொடர்ச்சியாக கூறுங்கள் உங்களுடைய கருத்துக்கள். நல்லது. இந்த 6 தீய குணங்களும் இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய, அதாவது சுயநலத்தோட, மற்றவர்களை பற்றிய எந்த சிந்தனையும் இருக்காதவன். ஒரு பேராசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவர்களை பற்றியோ அல்லது சமூக அக்கறையோ அல்லது எதுவுமே இல்லாமல் தன் சுயநலத்தை நிறைவேற்றுவதற்காக எதையும் செய்வான். இந்த எதையும் செய்யும் பொழுது அவனால் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கப்படும். அவன் அதை பற்றி எல்லாம் யோசிக்க மாட்டான். இந்த துன்பம் விளைவிப்பது தான் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பேராசை பாவத்துக்கு இட்டு செல்லும், அவன் பாவத்துக்கு இட்டு செல்லும். இதே போல ஒவ்வொரு குணங்களும், கோபம் என்று சொன்னால் கூடி கோபப்படும் பொழுது ஏதாவது செயலை செய்ய தூண்டும். அந்த செயல் நிச்சயமாக மற்றவர்களை பாதிக்கும், அது பாவத்தை ஏற்படுத்தும். அதே போல் இப்படி ஒவ்வொரு குணங்களும் பாவத்தை ஏற்படுத்தும். இப்போ பாலியல் ஏற்பாடாக இருந்தாலும் சரி, கடும்பற்றாக இருந்தால் வைத்து கொண்டு ஒருவருக்கு இல்லை என்று சொல்லும் பொழுது, என்னிடம் இருக்கின்றது ஆனால் நான் தர மாட்டேன், நான் உழைத்தது என்றால் நீயும் உழைத்து பெற்றுக்கொள். ஆனால் ஒருவர் இயலாமை இருக்கிறார், அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவம் வராத வரை அது ஒரு பாவச் செயலாக வரும். இப்படி ஒவ்வொன்றும் பாவச் செயலாக வருவது மட்டுமல்ல, இந்த 6 தீய குணங்களும் ஒட்டுமொத்தமாக பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லுவாங்க. ஆமாம். கொலை, களவு, கற்பழிப்பு, பொய், இப்படி பஞ்சமா பாதகங்களுக்கு இட்டு செல்லும் அவன். அப்ப இந்த பஞ்சமா பாதகங்களை செய்யக்கூடிய ஒரு மனநிலையை இந்த 6 குணங்களும் ஏற்படுத்துது. இதுவா மனிதனின் குணம்? இதுவா மனிதன் தோன்றியதன் நோக்கம்? இறைநிலை பார்க்கின்றது. ஆகா, நான் இன்னொரு நோக்கத்துக்காக இந்த மனிதனை உருவாக்கினேன், அவன் இப்படி ஒரு நிலைக்கு போயிருக்கிறானே, இவன் எப்படி நாம் சீராக்க முடியும், இதனை மாற்றியமைக்க வேணுமே, இதற்குத்தானே நான் பகுத்தறிவை கொடுத்தேன். இந்த பகுத்தறிவு மனிதனை சுயநலத்தின் விளைவாக ஒரு தன்முனைப்புக்கு இட்டு செல்கின்றது. இந்த தன்முனைப்பு என்ற ஒரு வார்த்தை இங்கே வருகின்றது. அதை நாங்கள் ஆங்கிலத்தில் ஈகோன்னு சொல்லுவாங்க. தன்முனைப்பு, அதாவது நான் என்ற அகங்காரம், எனது என்ற மமகாரம் என்று 2 சொற்கள். இந்த 2ஐயும் கூடியதாக அவன் தன்முனைப்பில் உள்ள. தன்முனைப்பு பாவச் செயலுக்கு இட்டு சென்று அவனை தீய செயல்கள் வழி நடத்தி அவனை அவன்தான் வழி நடத்துகின்றான். உண்மையிலே மனிதனை தானே வழி, அதனால்தான் மனத்தின் பால் தான் அவன் நடந்து கொண்டிருக்கிறான். அப்போ இப்போ மனம் இப்படி குழம்பி போய் இப்படி அவனை தனிப்பட்ட முறையில் அவனை ஒரு தீய குணங்களுக்கு நகர்த்தி செல்லும் பொழுது மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் திசை மாறுகின்றது. அப்போ அவன் பாவச் செயல்களுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தால் அவருடைய பிறப்பு, எதற்காக வந்தேன், அந்த முழுமையான ஒரு மனிதனை முழுமை நிலை அடைவதற்கு அவனால் முடியாது. ஆகவே தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த 6 குணங்களையும் சீரமைத்து
மனிதன் மீண்டும் மனிதனாக வாழணும். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, நீ மீண்டும் குழந்தையாக பிறந்தால் அன்றி பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மீண்டும் குழந்தையாக பிறக்கிறது என்றால், குழந்தை நான் ஆரம்பத்தில் கூறியது போல குழந்தையின் தெய்வமும் ஒன்று குணத்தால். அப்போ அந்த குணம் என்பது எப்படி வருகின்றது என்றால், ஒரு மனிதனுக்கு எப்படி குணம் வருகின்றது. இப்போ நாங்கள் 6 குணங்கள் வந்துட்டு சொன்னோம். இந்த குணம் என்பது எப்படி வருது என்றால், மனம் ஒரு செயலை செய்கின்றது. அந்த செயல்தான் அவனிடம் அறிவாக மாறுகின்றது. இப்போ மனதுக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், மனம் சஞ்சலப்பட்டு கொண்டு நிற்கும், அறிவு நிரந்தரமாக. எப்போ மனம், அதை ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவோம், the mind graduate to become as an intellect என்று சொல்லுவோம். ஆமாம். அப்போ அது அறிவாக மாறுவதற்கு கிராஜுவேட் பண்ணு, படிப்படியாக கிராஜுவேட் பண்ணி அது அறிவாக மாறுது. இப்போ ஒரு தீய செயலை செய்த என்றால் மீண்டும் மீண்டும் அதையே செய்யும் பொழுது அதுதான் அவனுடைய அறிவாக மாறும். அந்த அறிவு தான் அவனிடம் போய் பதிகின்றது. அந்த பதிவில இருந்து வெளிப்படும் பொழுது எண்ணங்களாக வெளிப்பட்டு அவனை இயக்கி கொண்டிருக்கிறது. இப்படி 6 செயல்களும் செய்ய 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 அவனுடைய பதிவுகள் எப்படி வரப்போகுது, அவனுடைய அறிவு எப்படி வரப்போகுது, அதுக்கேற்ற விதத்தில் தான் அவனுடைய அறிவு இருக்கும். அப்போ இந்த குணத்தை எப்படி சீரமைக்க முடியும் என்பதற்கு இதுக்குத்தான் அந்த அதே பகுத்தறிவை மனிதன் மனதை கொண்டே தன்னை சீரமைக்க வேண்டும். எந்த மனதினூடாக தன்னுடைய குணங்கள் மாறிச்சுதோ அதே மனதை பயன்படுத்தி தன்னுடைய குணங்களை சீரமைக்க வேண்டும். இப்பொழுது உதாரணத்துக்கு எடுத்தால் பேராசை. பேராசையால் வருகின்ற நஷ்டத்தை உணர்ந்து கொள்கிறேன். உணர்ந்ததன் பிற்பாடுதான் தெரியும். ஆமாம், அந்த கண்ணதாசன் அழகாக சொல்லுவாங்க, மனப்பக்குவம். 20 வயது வரையும் ஒரு கம்யூனிசவாதியா இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே 40 வயது ஆகும்போது அவன் ஆன்மீகவாதியாக மாற வேண்டும். 60 வயது வரும் பொழுது அடுத்த ஸ்டேஜ். இப்படி அந்த மனப்பக்குவ நிலை வளருகின்றது. இப்படி அந்த துன்பங்களை அனுபவிக்கும் பொழுதுதான் அவனால் அந்த மனப்பக்குவத்துக்கு திரும்பக்கூடியதாக இருக்கு. அப்படி திரும்பும் பொழுது இந்த பேராசையால் வந்த துன்பங்களை எப்படி நான் போக்க முடியும், இந்த பேராசையினுடைய தோற்றத்தை கண்டுகொண்டேன். உண்மையாக அதை எப்படி தீரும், அப்போ மாற்ற முடியுமா? நிச்சயமாக மாற்ற முடியும். எப்படி என்றால், மனிதனுடைய வாழ்க்கை ஐயுணர்வு வாழ்க்கை, மெய்யுணர்வு வாழ்க்கை என்று 2ஆக பிரிப்பாங்க. ஐயுணர்வு என்று சொன்னால் 5 புலன்களினுடைய ஆளுகைக்குட்பட்டு வாழ்க்கை. அறிவை புலனுக்கு அடகு வைத்து வாழ்தல் என்று சொல்லுவாங்க. அல்லது இன்னும்படி அழகாக சொன்னால், புலன்கள் அறிவை வென்ற நிலையில் வாழ்க்கை. நான் ஆரம்பத்தில் சொன்ன உதாரணம் போல, நாக்கு அறிவை வென்று வாழ்ற வாழ்க்கை தான் ஐயுணர். அது நாக்கு உட்பட 5 புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழே. பாரதியார் அழகாக சொல்லுவார், பொறி புலன்களின் மீது தனி அரசாணை பிறப்பிக்கணும் என்று சொல்லுவார். ஒரு கவிதையில சொல்லி, பொறி புலன்களின் மீது தனி அரசாணை எவன் பிறப்பிக்கிறானோ அவனால தான் அந்த புலன்களை கட்டுப்படுத்தி வாழ முடியும். அப்ப இந்த மாதிரி வாழ்றதுக்கு அந்த பேராசையால வந்த விளைவை உணர்ந்து ஐயுணர்வு நிலை மெய்யுணர்வாக, மெய்யுணர்வு என்றால் உண்மையை உணர்றது. உண்மை எது? உண்மைதான் இயற்கை அல்லது தெய்வம். அப்ப தெய்வம் தான் நமக்குள்ளாக ஆற்றலாக இருக்குது. தெய்வீக ஆற்றல் இன்றி இந்த உலகத்திலே எதுவும் இயங்க முடியாது. அந்த தெய்வீக ஆற்றலை உணர்ந்தால் அது மெய்யுணர்வுன்னு சொல்லு. ஒருவன் அந்த மெய்யுணர்வு நிலைக்கு வருகிறானோ அவனுடைய ஆசை பேராசையினுடைய எல்லையை நிர்ணயம் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ பொதுவாக ஆசை இல்லாட்டி வாழ்க்கை இல்லை. யார் ஆசை இல்லாமல் வாழ முடியுமா? ஆனால் எது ஆசை எது பேராசை, அல்லது எந்த ஆசை எந்த அளவு மட்டும் ஆசை, அதுக்கு அங்கால பேராசை என்ற இந்த நிர்ணயம் செய்கிறது தான் எங்களுக்கு உள்ள பிரச்சனை. அது கூடி ஒரு ஆளுக்கு ஒரு மட்டம் ஆசையினுடைய உச்சக்கட்டமாக இருக்கும், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு மட்டமாக இருக்கும். அப்போ ஆளுக்கால் அந்த மட்டம் வேறுபடும். இருந்தாலும் தனக்கோ பிறர்க்கோ துன்பம் வராத விதத்தில் அந்த எல்லையை நிர்ணயம் செய்கின்றது தான் மெய்யுணர்வு. அப்போ மெய்யுணர்வு பெற்றவரால் மட்டும்தான் இறைத்தன்மையை, இறை சக்தியை, இறை உணர்வை தன்னுக்குள்ளால உணர்ந்தவரால் அந்த ஆசையை அளவோட நிறுத்திக்கொள்ள முடியும். எப்போ நிறுத்த பக்குவம் வருகுதோ அது மனப்பக்குவம் என்று சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு மேலே நான் போக மாட்டேன், இந்த பக்குவ நிலை அடைந்தால் அதுதான் பேராசை, அந்த ஆசையினுடைய எல்லை.
அப்போ இது ஒரு பயிற்சியாகத்தான் இதை நாம் செய்யணும். இதை நம்ம எடுத்த எடுப்பில் இன்றைக்கு நான் நினைச்சிட்டேன் ஆகவே நாளைக்கு நான் செய்துவேன் என்று சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு ஒரு தன்னை உணர்ந்து அது ஒரு பயிற்சி முறையில் தினந்தோறும் அப்படி ஒரு பயிற்சியை செய்து பார்க்கணும். இதே போல சினம் தவிர்த்தல் என்று சொல்லுவாங்க. சினம் என்ற ஒன்று இருக்குது. சினம் இல்லாமல் வாழ முடியுமா என்று கேட்டால் உண்மையாகவே அது ஒரு விலங்கு குணம். கோபம் என்றது விலங்கு குணம். சினம் தவிர்த்தல் என்று தான் அந்த பயிற்சிக்கு நாங்கள் பெயர் வச்சிருக்கிறோம். ஆனால் சினத்தை ஒழிக்கிறது என்று கூடி சொல்கிறதில்லை. ஆனால் உண்மையாக சினம் இருக்கக்கூடாது. அப்போ எது சினம் என்றதை வடிவாக புரிஞ்சு கொண்டு எந்தெந்த இடத்துல அதை காட்டணும். சில இடத்துல சொல்லுவாங்க நடிப்பு சினம் என்று சொல்லுவாங்க. நடிப்பு சினம் என்றால் சினம் இருக்கிறது போல நடிக்க தெரியணும், ஆனால் உண்மையாக சினம் இருக்கக்கூடாது. உதாரணமாக ஒரு கதை சொல்லுவாங்க. சினிமாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்த காலம் அவருக்கு மக்களில் பெரிய ஒரு இது இருந்தது, பெரியது. அப்போ சில ஆட்கள் சொல்லுவார்களாம் அவருக்கு வில்லனாக நம்பியார் நடிப்பார். எம்ஜிஆருக்கு வில்லன் நம்பியார். ஆனால் ரெண்டு பேரும் பட காட்சியில தான் வில்லனும் கதாநாயகனும், திரைக்கு பின்னாலே அவர்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள். ஆனால் இந்த விஷயம் சாதாரண மக்களுக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் புரட்சி தலைவர் முதலமைச்சராக வந்த பிற்பாடு அங்கே போய் ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது ஒரு வயது போன அம்மா கிட்ட வந்து அந்த முதலமைச்சரை வாழ்த்திட்டு சொன்ன வார்த்தை, என்ன இருந்தாலும் நீ முதலமைச்சர் ஆகிவிட்டாய், இந்த நம்பியார் விடயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ற. அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுது? அவரை நிரந்தரமான எதிரியாக. அப்ப உண்மையிலேயே படத்துல நடிக்கும் பொழுது ரெண்டு பேரும் கோபமா தான் இருப்பா. இதுதான் சொல்றது நடிப்பு சினமன். இதை நம்ம சில நேரங்கள்ல வாழ்க்கையிலையும் பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். அப்பவும் நம்ம நடிப்பு சினமாக வச்சிருக்கலாமே தவிர ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, அதை ஒரு நிரந்தர குணமாக்க கூடாது. அப்ப எப்படி சினத்தை தவிர்க்கலாம்? அதுக்கு ஒரே ஒரு வழி, பேராசை என்றது ஆசைக்கு தீர்வு நிறை மனம் என்று சொல்லுவோம். அந்த எல்லை வந்து நிறைமனம். அந்த நிறைமனம் வரும் பொழுது அங்கால போக மனம் வராது. அது மெய்யுணர்வுல தான் வரும். அதே போல சினத்துக்கு தீர்வு பொறுமை. ஆனால் சொல்லுவார்கள் பொறுமை, என் பொறுமையை சோதிக்காதே, என் பொறுமைக்கு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்னதான் தியரட்டிக்கலாக கொள்கை அளவில் கதைச்சாலும் நடைமுறைக்கு வரும்பொழுது அந்த எல்லையை யார் நிர்ணயம் செய்கிறன்றது ஒரு பிரச்சனை தான். உண்மையாகவே உன்னை மெய்யுணர்வு வாழன் என்ன செய்தாலும் கோபம் வராது. அப்போ அதுதான் பொறுமையின் உச்சக்கட்டம். சாத்தியமா? நீங்களே சாத்தியமான்னு கேட்கிறோம். சாத்தியமாக இருக்க வேணும், அதுதான் மெய்யுணர்வு வாழ்க்கை. அப்போ மெய்யுணர்வு பெற்றால் யார் மீதும் கோபப்பட மாட்டோம். அதுதான் பொறுமையின் உச்சம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு எல்லையே இல்லை. அப்போ சினத்துக்கு தீர்வாக பொறுமை. இது பயிற்சியின் ஊடாகத்தான் செய்யலாம். இதை எடுத்து இன்றைக்கு நான் சினப்பட்டேன், நாளைக்கு நான் பொறுமையாக இருப்பேன் என்றால் அது சாத்தியம். சினத்தின் விளைவை நாள்தோறும் அனுபவிச்சு 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 அதனால் வரக்கூடிய துன்பங்களை கண்டு மனம் வெந்து அந்த மனம் பக்குவப்படும் பொழுது அந்த சினத்தினுடைய பொறுமை வரும். இது ரெண்டாவது. கடும் பற்று மூன்றாவது. இதுக்கு என்ன பயிற்சி? அதை சொல்லுங்கள் முதலில். கடும் பற்று என்பது நான் என்னுடைய தேவைக்கு நான் ஏற்றுக்கொண்டேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் என்னுடைய ஆற்றல் இருக்கு, நான் உழைத்தேன். ஆற்றலில் குறைவாக இருப்பவர், அதாவது ஆன்மீகம் என்றது உண்மையாக இறைவனை வழிபடுதல் மட்டுமல்ல, இறைநிலை என்ன மாதிரி இருக்கோ அது மாதிரி நான் நடந்தால் தான் அது உண்மையாக ஆன்மீகம். இப்போ இறைநிலை தானே இந்த உலகத்தையே காத்து கொண்டிருக்குது, பராமரித்து கொண்டு இருக்குது, காத்து வருது. இப்போ அதுபோல் நானும் ஒரு துன்பப்படுற உயிரை கண்டால் அதை நான் தாண்டி அங்கால போவேன் என்று சொன்னால் நான் என்ன நிலையில் இருக்கிறேன்ன்றதுதான் இப்போ பிரச்சனை. ஒருவர் பசியால் வாடுகிறார், அல்லது இயலாமல் நடக்க முடியாமல் ஒருவர் இருக்கிறார். கடும் பற்றுன்றது உண்மையில் பொருள் ரீதியாக மட்டுமல்ல, உடல் ரீதியாக, அறிவு ரீதியாக, எப்படி சொன்னாலும் எந்த ஒரு உயிரும் துன்பப்படும் பொழுது துன்பத்தை நீக்கக்கூடிய வகையில் என்னிடம் அந்த ஆற்றல், அறிவாகவோ பொருளாகவோ எதுவாக இருந்தாலும் அதை நான் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நான் உண்மையாக ஒரு சுயநல இயக்கம், கடும் பற்றோட இயக்கம். அப்போ இதுக்கு என்ன தீர்வு?
இங்கேயும் அதே பக்குவ நிலை வரணும். இந்த துன்பத்தை என்னால் தீர்க்க முடியுமா, இருந்தால் தீர்க்க வேணும் என்ற ஒரு பக்குவ நிலையை மனதுக்கு தந்தால் அதுதான் என்ன, ஈகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகை கொடுத்தல். கொடுத்தல்னா பொருளை மட்டும் கொடுக்குறேன் இல்லை, அறிவை கொடுத்து கூடி ஒரு துன்பத்திலேருந்து ஒரு ஆளை நீக்க முடியுமா இருந்தால் அதுவும் ஈகை தான். ஒரு ஆற்றலை கொடுத்து ஒரு 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 பாதையை கடக்க முடியாமல் ஒரு நிற்கிறார் அல்லது இயலாது, அந்த இடத்துல கை கொடுத்து என்னால் கொண்டே விட முடியுமா இருந்தால் என் ஆற்றல் மூலம் ஒரு ஈகியை செய்கிறேன், அது கூடி ஒரு மிகப்பெரிய சீரமைப்பு. அப்போ பக்குவ நிலை வந்தால் மட்டும்தான் அந்த நிலையை அடைய முடியும். மூன்றாவது இதே போல் நாலாவது முறை தவறிய பாலியல் செயற்பாடு. இப்போ மிருகங்களை பொறுத்த வரையில் பாலுணர்வு என்பது ஒரு பொதுவானது, எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. ஆனால் மனிதனுக்கு இயற்கை அவனிடமே அந்த உணர்வை கையாளுகின்ற ஆற்றலையும் அவனிடமே விட்டுருக்கு. ஆனால் மற்ற எல்லா உயிரினங்கள்கிட்டையும் அந்த ஆற்றலை இயற்கை தன் வசம் வச்சிருக்கு. அதனால்தான் மற்ற உயிரினங்கள் எல்லாம் இந்த பாலுணர்வுடாக இந்த பாலியல் இனப்பெருக்க செயற்பாட்டில் ஈடுபடும் பொழுது இயற்கையின் கட்டுப்பாட்டுகளை இயங்குது என்று சொல்லலாம். உதாரணமாக எடுத்தால் ஒரு தாவரம் சீசனுக்கு தான் பூக்கும், மற்ற நாளில் பூக்காது. காரணம் என்ன? சீசன்ன்றது என்னன்னு சொன்னால் இயற்கையினுடைய சூழ்நிலைகள் அதை பூக்கிறதுக்கான தூண்டலை. ஒரு விலங்கு எடுத்தா கூடி பொதுவாக இனப்பெருக்கம் செய்யும் ஒரு காலகட்டத்தில், அப்புறம் அதுக்கு பிறகு அதை பற்றிய சிந்தனை அதுக்கு இருக்காது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் அந்த உணர்வை அவனிடமே விட்டு அதை கட்டுப்படுத்துகிற ஆற்றலையும் இந்த ஆறாவது அறிவட்டை கொடுத்து விட்டான். இது வரமா சாபம்? கையாளும் விதத்தில் இருக்கின்றது. அப்போ எப்படி கையாளுறது? அதுக்கு தான் அறிவு. இந்த அறிவின் ஊடாக இதைத்தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் உறவு கண்டோம் திருக்குறளிலே என்று சொல்லி அப்படி வள்ளுவர் சொன்ன பாட்டை கவியரசு கண்ணதாசன் அழகாக சொல்லிக்க, ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் உறவு கண்டோம் திருக்குறளிலே. அப்போ இதில் ஏன் இந்த பண்பு அந்த இந்த கற்பு நெறி என்ற ஒன்று மனிதன் கண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கம். அந்த வழக்கத்தை பின்பற்றாத வரை இந்த பாலியல் முறை தவறிய பாலியல் செயற்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். எவ்வளவு தூரம் அழகாக நாங்கள் குடும்ப அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். இந்த குடும்பம் என்றது எந்த ஒரு விலங்கட்டும் இல்லாத ஒரு விஷயம். ஒரு சில பறவைகள்கிட்ட இருக்குது சொல்லுவாங்க, ஒரு சில கவரிமான் ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில விலங்குகள்கிட்ட இன்னும் இருக்கின்றது. ஆனால் அதே இது மனிதனிட்ட முழுமையாக இருக்கணும் என்று எதிர்பார்க்குது இயற்கை. ஆனால் இவன் இயற்கைக்கு முரணாக நடக்கின்றான். அந்த இயற்கைக்கு முரணாக அந்த செயல்பாடுகளை செய்யும் பொழுதுதான் அது பாலியல் முறை தவறிய பாலியல் செயற்பாடு. இதில் கற்பு நெறிய ஆணோ சரி பெண்ணோ சரி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு நெறி என்றது மிக மிக அவசியமானது. நாங்கள் பெண்ணுக்கு மட்டும்தான் பொருத்தமாகவும் ஆண் ஏதோ தப்பீரலாம் என்று நினைக்கிறோம். அது மனதாட்சியின்படி அங்கே ஆணுக்கும் அந்த கற்பு நெறி இருக்கணும். இதுதான் அதுக்குரிய தீர்வு. இதுக்கு பக்குவ நிலை வந்தால் தானே அந்த கற்பு நெறியை பேண முடியும். அடுத்தது ஏற்றத்தாழ்வு. மனித பிறப்பில் எங்குமே ஏற்றத்தாழ்வு இல்லை. பிறப்பால மனிதன் ஏற்றத்தாழ்வு இல்லை. ஆனால் வந்த செயல்பாடுகள், அவனுடைய செயல்கள், அவனுடைய பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், இப்படி பல்வேறுபட்ட நிலைகளில் அவனுடைய தெரியுது வெளியில் ஏற்றத்தாழ்மை. ஆனால் உள்ளுக்குள்ள ஏற்ற. அதுதான் அழகாக நாங்கள் சொல்லுவோம், மனிதருள் வேறுபாடு ஏன் என்ற ஒரு சப்ஜெக்ட் எங்கள்கிட்ட இருக்கு. மனிதரில் வேறுபாடு ஏன்? பல 7 விஷயங்கள்ல வேறுபடுறான் மனிதன். ஆனா வேற்றுமையில் ஒற்றுமையையும் கண்டிருக்கிறான் மனிதன் என்றால் அது ஆன்மாக ஒரே. அப்ப மனிதர்கள் ஒற்றுமை இருக்க வேணும். அதுதான் என்ன ஏற்றத்தாழ்வுக்கு தீர்வு. அடுத்தது வஞ்சம். வஞ்சத்தை எப்படி தீர்க்கலாம்? மன்னிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. இந்த இருப்பு கட்டிய சினம் வைக்கவே கூடாது. வச்சால் அது பெரிய இதில் அநேகமான அந்த பெரிய பெரிய குற்றச் செயல்களில் இருக்கிறவர்களை அல்லது ஈடுபட்டவர்களை பார்த்தால் செயலின் பிறகு வருந்துவார்கள். ஆகா, நான் இப்படி செய்து போட்டேனேன். ஆனால் அந்த வஞ்சம் இருக்கும் வரை, அவர் செயலை செய்து முடிக்கும் வரை அந்த வஞ்சத்தை விட மாட்டார்கள். ஆனால் செய்து முடிச்சா பிறதான் சொல்லிப்பாராடா, இவ்வளவு தூரம் வச்சு காத்திருந்து செய்து போட்டேனே. அப்போ வஞ்சத்துக்கு ஒரே ஒரு தீர்வு, மன்னிக்கணும். மன்னிக்கிறதுக்கு என்ன வேணும்? மன்னிக்க தெரிந்தவன் மனிதன். அதில் ஒரு குற்றத்தை மன்னிக்க மாமனிதன் என்று சொல்லுவாங்க. மாமனிதன் மனிதர்களில் உயர்ந்த நிலைக்கு போவன். அப்போ அந்த மன்னிப்பு என்ற ஒரு தன்மையை நம்ம மனப்பக்குவம் அடைந்தவனால மட்டும்தான். ஆகவே இந்த 6 குணங்களையும் சீரமைப்பதற்கு ஒரே வழி, ஐயுணர்வு நிலையிலிருந்து மெய்யுணர்வாக இறை உணர்வை பெற்று
அந்த இறை உணர்வின் ஊடாக இந்த 6 குணங்களையும் சீரமைத்தால் இதுதான் மனிதனை மனிதனாக வாழ வைக்கும். அல்லாவிட்டால் மனிதனை மனித நிலையிலிருந்து பிறழ வைத்து விட்டோம். அப்போ மனிதன் மனிதனாக வாழ்ந்தால் அவனது பிறப்பின் நோக்கம் நிறைவேறும். அடுத்த கட்டம் பிறப்பின் நோக்கம் முழுமையடைதல். எவனொருவன் மனிதன் மனிதனாக வாழ்றானோ அடுத்தது, அதாவது தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் என்று சொல்லுவாங்க, தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று சொல்லுவாங்க. மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய விதத்தில் தன் தடத்தை பதித்து நடந்து மற்றவர்களையும் வாழ வைத்து தானும் வாழ்ந்து ஒரு உச்சநிலை அடையும் பொழுது அவனுடைய பிறப்பின் நோக்கம் நிறைவு பெறும். இதைத்தான் வேதாத்திரி மகரிஷி அவர் அழகாக அருகுணச் சீரமைப்பு என்ற ஒரு பாடத்திட்டமாக மனவளக்கலை யோகாவில் நாங்கள் இதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சிறப்பையா, சிறப்பு, மிகச் சிறப்பு. ஒரு காத்திரமான கலந்துரையாடலாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த அருகுணச் சீரமைப்பு என்பது ஆரம்பத்தில் எங்களுடைய மக்களுக்கு இதை பார்க்கின்ற போது ஒரு புதிய விடயமாக இருந்தாலும் இப்போது அதில் மிகுந்த தெளிவு ஏற்பட்டிருக்கும் அவர்களுக்கு. அவ்வாறு எளிமையாக அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள். திரு ஆறுமுகம் தங்கராஜா அவர்கள் ஓய்வு நிலை ஆசிரியர், அதுபோன்று மனவளக்கலை பேராசிரியராக தன்னுடைய சேவையை வழங்கி வருபவர். அவருக்கு இந்த இடத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இத்தகைய வாய்ப்பு அளித்தமைக்கு மிகவும் வசந்த டிவிக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றி.